பூண்டு உடிச்சு போட்டாங்க பால்லடா பூண்டு உடிச்சு போறாங்க பால்லடா பூண்டு உடிச்சு போறாங்க டேய் வாடா இங்க ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் வாழ்ந்து ஒரு விதிமுறை இருக்குது என்ன ஆமா ஒரு பொம்பளையா பிறந்துட்டா எதை ஒன்னாலும் விட்டு கொடுப்பான் விட்டு கொடுக்கலாம் கட்டின சேலை கூட விட்டு கொடுத்துருப்பாங்க கரெக்டா சொல்லு கட்டின சேலை கூட விட்டு கொடுப்பா கட்டின ஆண்டன் விட்டு கொடுப்பாளா எமனுக்கு கொடுத்தா கூட கொடுப்பாங்க இன்னொருத்தங்க விட்டு கொடுப்பாங்களா இவ எப்படியா பொண்ணோட இருப்பாங்க சம்சேரியா இருப்பாளா இல்ல ஆழ்சேரியா இருப்பாளாமா அம்மா வந்து நாட்டி ஆண்டாங்களே இந்த என்கிட்ட இருக்கிறது 2000 3000 எட்டுன்னு போன்னு சொல்ல வேண்டியதானே ஏதோ கொடுத்தாச்சுன்னா சந்தோஷப்பட்டு போய் வீட்டுக்காரன் வந்து சேர்த்து பிடிச்சான் அந்த கேனு கொண்டு எந்த அம்மா கட்டார காட்டிடுவான் நான் சம்மதிக்கிறேன்னு நாளை எடுத்துக்கிட்டு வராங்க அப்ப எத்தனை பேருக்கு கூட்டி கட்டின கூட்டி கொடுத்துட்டு எவனா கூட கூட்டி கொடுப்பான் 5 சிம்மு வச்சுக்கிறா 5 சிம்மு ஐஸ்காரனுக்கு 1 கலாய்காரனுக்கு 1 பானிபூரிக்காரன் 1 இன்னொன்று வந்து துணிக்காரன் எல்லாருக்கும் போன் பண்ணிக்கிறா சின்ன கைச்சு நான் நேற்று தான் பாத்ரூம்ல போய் பார்த்தேன் நான் சிம்மு கைட்டு எல்லாருக்கும் போன் பண்ணிக்கிறான் அதுவும் அங்கே போய் பார்த்தா பாத்ரூம்ல பாத்துக்கிறான் அந்த பாலிச்சு பையன் பொம்பளை பாத்ரூம்ல என்ன பண்ணிருப்பான் அங்கே போய் பாப்பாமா அத்தன் வாய்ப்பு போய் அவன் தான் அவசியம் பார்த்தா அதுக்கு முன்னாடி வயசு ஏய் எப்பேற்பட்டவா அது முத்தாபத்திரி ஊர் வேலை போய்
அடிக்கிற மாதிரியே அதான் நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? நான் பாரு இந்த இடத்துல எனக்கு கேவலமா பேசணுமே. பாரு ரெண்டாம் தரமா வந்தா பாட்டி சித்திரவதை செய்தா அந்த பாய்ந்து போட்டு அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லணுமே. எல்லா தக்காத்தி எனக்கு கறிக்கு முடிவுக்கு வாங்கி அதனால ஒப்பாரி வச்சுக்கிறப்பா. ஒரு 2 அடிச்சு போனோம்பா. ஒரு தங்கச்சி அச்சா என்ன அச்சா என்ன என்ன ஆடாடா என்ன வாரி ஜகா ஜகா வாலாம் காட்டாடா. பாரு அந்த காந்தாக்கா பேசுது என்னன்னு சகப்பு கலர் ஜாக்கெட் போட்டுமேதா பாரு அந்த பொண்ணு நான் சித்திரவதை பண்றான் அப்படின்னு மானாவரியா கை எங்க வைக்கிறேன் கை எங்க வைக்கிறேன் பொறும்போக்கு கை எங்க வைக்கணும் பொம்பளை மேல அட்டந்துச்சு எங்க வைக்கணும் கை ஒரு பொம்பளை மேல எங்க போன மாரத்துல கை வைக்கணும் மாரத்துல ஏறலமா வாங்க சிவப்பு கலர் ஜாக்கெட் போட்டுங்க அந்த அக்கா தெரித்த இந்த பையன் என்ன கலர் சட்டை போட்டுங்கிறான் கண்ணு மங்களாக்குது கண்ணு கெட்ட இந்த பையனை போட்டுங்க டீ ஷர்ட் தெரியல என்ன அது உட்காந்து சிவப்பு கலர் ஜாக்கெட்டா அதோ கோடியா அது தெரிஞ்சு இந்த பையன் ஏண்டா ஜக்காத்தி பின்னாத்துக்கு ஒப்பாதி வைக்கிறான் அதானே என்ன பண்ணிக்கிறாங்க அச்சு சித்திரவதை செய்யலாம். டேய் இந்த நாடு யாருக்கு சொந்தம்? இந்த நாடு யாருக்கு சொன்னோம்? இந்த நாடு நகர உப்புச்சட்டி வரவோடு ஆடை வந்து அண்ணாக்காரன் இந்த சித்ராவுக்கு சொந்தமாகி விட்டது. இந்த சித்ராவுக்கு சொந்தமாகி விட்டது. ஏண்டா இப்ப மாலையிட்ட மன்னன் யாரு? எனக்கு சொந்தம். உனக்குதான் சொந்தம். இந்த தேவடை எல்லாம் பறி போன பிறகு ஆம்பளை இல்லைன்னு போது எங்க அக்காக்கு நான் விட்டு மாட்டேங்கிறாள். யாரு அப்ப சொத்து? யாரு விட்டு சொத்துடா? இந்த நாட்டை வந்து அம்மா நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு எப்படிலாம் முந்தானி போட்டு சம்பாதிச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை லாரிக்காரனுக்கு முன்னாடி போட்ட, எத்தனை பஸ்ஸுக்காரனுக்கு முன்னாடி போட்ட, எத்தனை டிரைவர் எல்லாம் உன்னை வந்து பார்த்தா